ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காங் ஸ்கல் ஐலாண்டோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி காட்ஸில்லா vs காங்கோட படத்தோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ அந்த காட்ஸில்லா vs காங் முன்னாடி ரிலீஸ் ஆன காங் ஸ்கல் ஐலாண்டோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது முடிஞ்சக்கப்புறம் அந்த காட்ஸில்லா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸை என்னால் பண்ண முடியுதான் பார்க்குறேன். டைம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடுறேன். சப்போஸ் டைம் இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. டைம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த மொனார்க்கோட லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அதையும் கண்டிப்பாக பண்ணுறேன். அதாவது என்ன கதைன்றதை மட்டும் ஒரு 10 நிமிஷம் வீடியோவை ரெடி பண்ணி போட்டுறேன். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த காங் ஸ்கல் ஐலாண்டோட அந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த காங் ஸ்கல் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1973 நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பீக்கில் இருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா ஸ்பேஸில் அவங்க கண்டுபிடிக்காத விஷயங்களே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட உயிரினங்களே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பீக்கில் இருந்த இவங்களால சும்மாவே இருக்க முடியல. ஏன்னா வியட்நாமை போய் நோண்டி அவங்க கூட இப்போ சண்டை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது அமெரிக்க மக்களுக்கே பிடிக்கல. ஸோ எதுக்காக தேவையில்லாமல் வியட்நாமுக்கும் நமக்கும் சண்டை வரணும், அதனால இந்த சண்டையை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அமெரிக்க மக்களே எதிர்க்கிறாங்க கவர்மெண்ட்டை. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த வியட்நாம் சண்டையிலேருந்து இப்போ பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கும் போது தான் மொனார்க்கோட ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்க வில்லியம் அப்படின்ற ஒருத்தர் கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு செனேட்டரை மீட் பண்ணுறதுக்காக வராரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த செனேட்டருக்கு இந்த மொனார்க்கை கிட்டத்தட்ட சீக்கிரமாக தடை செஞ்சிடலாம் அப்படின்னு தான் அவருக்கு எண்ணம். ஏன்னா இந்த மொனார்க் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ஃபண்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. கரெக்டாக 1973 நான் சொல்கிறேன். அதனால இந்த செனேட்டருக்கு எப்படியாவது இந்த மொனார்க்கை இழுத்து மூடிடணும்னு தான் எண்ணமாக இருக்குது. ஆனால் இந்த வில்லியம் என்ன பண்ணுறாருன்னா அந்த செனேட்டரை மீட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கல் ஐலாண்டை பற்றி சில விஷயங்களை அவர் காட்டுறாரு. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஸ்கல் ஐலாண்டில் ஏகப்பட்ட ஷிப்ஸ்லாம் போயிட்டு இன்னும் ரிட்டர்ன் வராமல் இருக்குது. அது பெர்முடா ட்ரையாங்கிளை விடவே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் என்ன இருக்குன்றது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு போயிடலாம், நம்ம பொசிஷன் வேறு எங்கேயும் இருக்கும் அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வில்லியம் கூட பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஸ் அப்படின்ற ஒருத்தரும் வந்திருக்காரு. பட் செனேட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெஃப்யூஸ் தான் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் மொனார்க் ஏகப்பட்ட காசை கவர்மெண்ட் காசை செலவு பண்ணி அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய காசை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ப்ரூக்ஸ் இருக்கார்ல, அவர் டெக்னிக்கலாக என்ன பண்ணுறாருன்னா நம்ம மட்டும் இதை கண்டுபிடிக்கலன்னா நாளைக்கு ரஷ்யா இதை கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் எல்லா பேரும் அவங்களுக்கு போயிடும், இது உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லும் போது ஸோ இப்படி மடக்கிட்டான்ல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா செனேட்டருக்கும் அந்த ஈகோலாம் இருக்கும்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெர்மிஷனை கொடுத்துட்றாரு. பட் இதுதான் நான் உங்களுக்கு செய்கிற கடைசி ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றாரு. பிகாஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க வியட்நாம் கூட இருந்து அந்த வாரை பின் வாங்குறாங்களே அந்த வெறுப்பில் இருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டைமில் பர்மிஷனை அவங்க வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த வில்லியம் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு இந்த ஆர்மியோட எஸ்கார்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸ் வேணும்னு கேட்குறாரு அந்த ஸ்கல் ஐலாண்டுக்குள்ளே போகிறதுக்காக. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செனேட்டர் என்ன பண்ணுறாருன்னா பிரஸ்டன் அப்படின்ற ஒரு கால்னலுக்கு கால் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரியோட ஹெட்டு. இவர் யாருன்னு தெரியுதா? நம்ம நிக் ஃபியூரி தான். ஆனால் இந்த படத்தில் இவர் கால்னல் பிரெஸ்டன், நம்ம கால்னல்னே கூப்பிடலாம். ஸோ அந்த கால்னல் பிரெஸ்டன் இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த வியட்நாம் வார்லேருந்து பின் வாங்கிட்டாங்கல்ல. ஸோ அதனால் அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் இந்த செனேட்டர் கிட்ட இருந்து கால் வருது. அதாவது ஸ்கல் ஐலாண்டில் மொனார்க் அப்படின்ற ஒரு ரிசர்ச் சென்டர் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் போகணும் அப்படின்னு ஆர்டர் வரும்போது இந்த கால்னலுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக பிடிக்கல. ஸோ அந்த போர் மைண்ட்லேயே இருக்கிறதுனால அவரும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட பசங்களையும் ரெடி பண்ணுறாரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வில்லியமும் ப்ரூக்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்த ஜேம்ஸ் அப்படின்ற ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. ஸோ இவர் யார் தெரியுதா? நம்ம லோக்கி. ஆனால் இவர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் இந்த லிவிங் ஸ்பீஷஸ்லாம் இருக்குல்ல அதை ட்ராக் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தவர். ஆனால் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர்கிட்ட ஸ்கல் ஐலாண்டுக்கு போகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வில்லியம் கேட்கும்போது அவர் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்குறாரு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறது நல்லது தான் சொல்லிட்டு அவர்கிட்ட காசை கொடுத்து அவரையும் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வியட்நாமில் இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது பயங்கரமாக ஃபோட்டோகிராஃபி எடுத்திருப்பாங்க ஒருத்தவங்க. ஸோ அவங்க பேர் தான் மேசன். இவங்க தெரியல, இவங்க கேப்டன் மார்வல். ஒட்டுமொத்த மார்வல் குரூவுமே இங்கே தான் இருக்க போல இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு போகிறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம் ப்ரூக்ஸ் அதுக்கப்புறமா இந்த மொனார்க் டீமோட ஸ்கல் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. பிகாஸ் அங்கேருந்து நிறைய ப்ரூஃப்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே முக்கியம் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸு, இந்த மேசன், அதுக்கப்புறம் அந்த மொனார்க்கோட டீமு, அதுக்கப்புறம் நம்ம கோல்னலோட மிலிட்ரி ஃபோர்ஸ், இவங்க எல்லாருமே பேங்காக்கோட துறைமுகத்திலிருந்து அவங்களோட அந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. எங்கே போகிறதுக்கு? அந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு போகிறதுக்காக தான். அப்போ அந்த மொனார்க்கில் இருக்க அந்த ப்ரூக்ஸ் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் ஐலாண்டில் போய் நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து அந்த டீம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நமக்கு அங்கே என்ன இருக்குன்றது தெரியாது. ஸோ இனிமே தான் போய் கண்டுபிடிக்கணும், அதுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அங்கே என்னென்ன போய் பண்ணணும் அப்படின்றத இங்கே அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் அந்த தீவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஸ்ட்ராமு இடிலாம் பார்த்தீங்கன்னா சுழந்துட்டு இருக்கோம் அந்த தீவை சுற்றி. அதை தாண்டி தான் இவங்க போகணும். ஆனால் கால்னல் தான் ரொம்பவே கெட்டிக்காரனாச்சே நம்ம நிக் ஃபியூரி, அதாவது கால்னல் பிரஸ்டனை சொன்னேன். அவர் இந்த படத்தில் ஒரு சைக்கோ மாதிரி தான்.
அதாவது வெறித்தனமாக இந்த போர் செய்கிறது அதுதான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடியில் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரோட டீமை ரெடி பண்ணிக்கிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ அங்கேருந்து ஹெலிகாப்டர்ஸில் கிளம்ப ரெடி ஆகிறாங்க. ஹெலிகாப்டர்ஸில் கிளம்பி அந்த இடிக்குள்ளே புகுந்து எப்படியோ ஸ்கல் ஐலாண்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த காலனல் டீமில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் இவரை பாருங்க எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குல்ல. அட இவர் நம்ம லோக்கி சீரீஸில் வருவார், அந்த ரிசப்ஷனிஸ்டில் உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ எல்லா மார்வல் கேஸ்டும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி டீம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீவை சுற்றி வெடிகுண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெடிகுண்டு எதுக்காக இந்த தீவில் வந்து சும்மா போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கல் ஐலாண்டோட பரப்பளவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இவனுங்க வெடிகுண்டெல்லாம் போட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தலைவன் காங்க காணோமே அப்படின்னு பார்த்தா இப்போ தான் தலைவனோட மாசான என்ட்ரியே. என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு அங்கேருந்து எங்கேயோ எழுந்து வந்து அந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூச்சி நசுக்கிறாமே அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணுறாரு. ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா செத்து போகிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா உயிர் பிழைக்கிறாங்க. பிகாஸ் அவருடைய இடத்துல வந்து தேவையில்லாமல் வெடிகுண்டெல்லாம் போட்டால் சும்மா இருப்பார், அவர் அந்த தீவுக்கே ராஜா இல்லை. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க எல்லா ஹெலிகாப்டர்ஸையும் காலி பண்ணுறாரு. சில பேர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க, நிறைய பேர் ஸ்ப்ளிட் ஆகிடுறாங்க, தனித்தனியான திசையில் போய் விழுந்துடுறாங்க ஒரு இடத்துல. ஸோ அதில் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஜேம்ஸு அப்புறம் அந்த மேசன் ப்ரூக்ஸு அவங்கள ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிடுறாங்க, அவங்க ஒரு இடத்துல மாறிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த காலனில் இருக்கார்ல அவரோட க்ரூ கொஞ்சம் பேர் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரே ஒரு சோல்ஜர், அதாவது காலனலோட ஒரே ஒரு சோல்ஜர் சாப்மேன் அப்படின்ற ஒருத்தன் வேறு ஏதோ ஒரு சைடில் மாட்டிகிட்டு இருக்கான், அதாவது நார்த் சைடில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ 3 பேர் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க 3 டீம். பட் நம்ம காலனில் இருக்கார்ல அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காங் மேலே அவ்வளோ வெறி வருது. ஏன்னா அவர் பாட்டுட்டு அவர் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிடலான்னு இருந்தார். ஆனால் அந்த காங்னால தான் நம்மளோட டீமில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோவம் இருக்குது. ஸோ இதுக்காக நான் காங்கை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட லுக்கே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ அந்த காலனில் இருக்கார்ல அவர் அந்த வில்லியம் இருக்கார்ல, அந்த மொனார்க்கோட அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கார்ல, அவரும் காலனலுக்குள்ளே தான் இருக்கார். இப்போ காலனல் என்ன பண்ணுறாருனா, எதுக்காக எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, இந்த மாதிரி நடக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சொல்லிட்டு மிரட்டுறாரு. அப்போ தான் வில்லியம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வில்லியம் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க, அதாவது ஆக்சிடென்டெல்லாம் இவங்க வந்திருக்காங்க இந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்குன்றது எனக்கு தெரியும், நான் மட்டும் தான் உயிர் தப்பிச்சேன், அதை போய் நான் வெளியே சொல்லும் போது எல்லாருமே என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு டீமை கூட்டிகிட்டு வந்து இங்கே இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்குன்றத ப்ரூஃபோட வெளியே எடுத்துகிட்டு போனால் தான் மறுபடியும் நான் ஒரு டீமை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு பெரிய ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி இங்கே இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் என்னால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா இவர் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சுருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா காலனல் கிட்ட சொல்லும் போது காலனலுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறி இருக்குது. ஏன்னா அந்த காங்னால் தான் அவரோட க்ரூ மெம்பர்ஸ் பாதி பேர் இறந்துட்டாங்க, ஸோ நானும் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு அவர் ரெடி ஆகிறாரு. ஸோ இப்போ நம்ம காலனல் இருக்கார்ல அவரோட அந்த இன்னொரு சோல்ஜர் இருப்பார்ல சாப்மேன் அப்படின்ற ஒரு டீமில், ஸோ அவரை தேடி நார்த் சைடுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க காலனலோட டீமு. அப்படி அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய 8 கால் பூச்சி ஒன்று இருக்கும். ஸோ மூங்கில் மாதிரி கால் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ணும்போது காலனல் காங் மேலே இருந்த வெறியில் அந்த ஸ்பைடரை தனியாகவே போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கல் ஐலாண்டில் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்குது, இன்னும் என்னென்னலாம் இவங்க பார்க்க போகிறாங்களோ. ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அந்த சாப்மேன் அப்படின்ற ஒருத்தன் தனியாக மாட்டிருப்பான்ல, அவன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கிட்டு இருக்கும்போது நம்ம காங் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்திங்கன்னா அவன் வியந்து பார்த்துட்டு இருக்கானா. அப்போ அந்த கடலில் ஒரு ஆக்டோபஸ் இருக்குது, அந்த ஆக்டோபஸை பார்த்திங்கன்னா அப்படி பிச்சு சாப்பிட்டு பாதி எடுத்துகிட்டு அது கிளம்புது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம காங் அப்படி வியப்பாக பார்த்துட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் சைடு ஒரு பக்கம் ஜேம்ஸோட குரூப், அதாவது நம்ம ஜேம்ஸு மேசன் அவங்களாம் இருக்காங்களே, ப்ரூக்ஸும் இருக்காரு, அவங்களாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரைப் கும்பல் பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்த போடுது. இவங்களும் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போது அப்போ ஒரு வயசான ஒரு அமெரிக்கன் பைலட் வராரு. இருங்க யாரும் சண்டை போடாதீங்க, இவங்களாம் நம்ம ஆளுங்க தான் சொல்லிட்டு அந்த ட்ரைப்ஸை தடுத்து நிறுத்துறாரு. ஆக்சுவலாக இவர் யாருன்னா 1944 இந்த ஸ்கல் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும் போது விழுந்திருப்பார் இங்கே வந்து. அண்ட் அதுக்கப்புறமா போக வழி இல்லாமல் இந்த ஸ்கல் ஐலாண்டை விட்டு தப்பிக்க முடியாமல் இந்த பழங்குடியினர் கூடவே பார்த்தீங்கன்னா அப்படியே இவரோட வாழ்க்கையை இவரோட 70 வயசு வரைக்கும் கடந்துட்டு இருக்காரு. அதாவது 1972 வரைக்கும் அவர் இந்த ஸ்கல் ஐலாண்டில் இருந்திருக்காரு 44லேருந்து. பிகாஸ் எப்படி தப்பிக்க முடியும், அதனால பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் பைலட் இருக்கார்ல அவர் நம்ம ஜேம்ஸோட அந்த டீமை ரெஸ்கியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பைலட் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் க்ரூ கிட்ட எதுக்காக உங்களை காங் தாக்குச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் காங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த காட்டுக்கு ராஜா, அதுதான் இங்கே இருக்க அந்த ட்ரைப்ஸே காப்பாற்றுது. அதை தாண்டி ஒரு மிக கொடூரமான ஒரு மிருகம் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஸ்கல் கிராலர்ஸ். அந்த ஸ்க்ரல் கிராலர்ஸ் தான் காங்கோட மொத்த குடும்பத்தையுமே காலி பண்ணுச்சு. ஸோ நம்ம காங் மட்டும்தான் உயிரோடவே இருக்குது. சப்போஸ் காங்குக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஸ்க்ரல் கிராலர்ஸ் இருக்குல்ல, அது இங்கே இருக்க எல்லாரையுமே கண்டிப்பாக கொண்டு இருக்கும். ஏதோ காங் இருக்கிறதுனால தான் நானும் இந்த பழங்குடியினரோ இத்தனை வருஷமாக இந்த ஸ்கல் ஐலாண்டில் உயிரோடு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காங் எதுக்காக தாக்குச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட அந்த வெடிகுண்டு இருக்குல்ல, ஸோ அதனால் பூமி கடியிலேருந்து அந்த ஸ்கல் கிராலர்ஸ் வந்துடுச்சு, இத்தனை நாளாக வராமல் இருந்தது. ஸோ அதை வர வச்சுட்டு நீங்கள் தான் அப்படின்றத ஒரே காரணத்தினால தான் உங்களை அதை அட்டாக் பண்ணுச்சு.
இல்லைனா காங் யாரையும் அட்டாக் பண்ணாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் பைலட் இருக்கார்ல, அவரும் அந்த ஜேம்ஸோட டீமோ நார்த் பக்கம் போகிறதுக்கு, அதாவது கார்னல் இருக்கார்ல அவர் இருக்க பக்கத்துக்கு போகிறதுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரையும் கூட்டிட்டு கரெக்டாக இந்த ஐலாண்டை விட்டு நம்ம எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்கல் க்ராலர் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இந்த சாப்மேன் அப்படின்ற ஒரு கார்னலோட ஒரு டீமில் ஒரு மெம்பர் இருப்பாங்கல்ல, அவனை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுது, சாப்பிட்டுருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் டீம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா எப்படியோ போட் மூலியமாக ட்ராவல் பண்ணி அந்த அமெரிக்கன் பைலட்டோட இந்த கார்னல் இருக்கார்ல நம்ம நிக் ஃபியூரி அவரோட டீமை பாக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது கார்னல் ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் டீமில் சாப்மேன் அப்படின்ற ஒருத்தர் நார்த் சைடில் மாட்டிட்டு இருக்கான், அவனையும் ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த அமெரிக்கன் பைலட் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. பிகாஸ் நார்த் சைடில் அவன் இருக்கானா கண்டிப்பாக அவன் செத்துருப்பான், ஏன்னா அங்கே தான் ஸ்க்ரல் க்ராலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கார்னலுக்கு சொல்லும் போது அவர் அதை ஒத்துக்க மாட்டார். நீங்கள் எங்கள் கூட வந்து தான் ஆகணும், ஏன்னா நீங்கள் கூப்பிடும்போது நாங்கள் வந்தோம்ல அப்படின்னு மிரட்டுறாரா. ஸோ வேறு வழி இல்லாமல் ஜேம்ஸ் க்ரோவும் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் சைடுக்கு சாப்மேனை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி, அதாவது அமெரிக்கன் பைலட் சொன்ன மாதிரி அங்கே இருக்க ஸ்க்ரல் க்ராலர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பயோகேஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேசன் இருக்காங்களே, அவங்க டெக்னிக்கலாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கல் காலர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கும் அப்படின்றதுக்காக லைட்டர் தூக்கி போடும்போது அங்கே இருக்க ஒரு ஸ்கல் காலரை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறாங்க, எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. ஸோ ஃப்ளூக்கில் தான் நடந்திருக்கு, இன்னும் ஏகப்பட்ட ஸ்கல் காலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ்க்கு தெரிய வருது அந்த ஸ்கல் காலர்ஸ் வந்து நம்ம சாப்மேனை கொண்டுடுச்சு அப்படின்றது. பிகாஸ் அவரோட எலும்பு கூட நம்ம ஜேம்ஸ் பார்த்துருப்பாரு. அதை கார்னல் கிட்ட சொல்லும் போது, பட் பரவாயில்ல நம்ம மறுபடியும் நார்த் சைடுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக மறுபடியும் போகிறீங்க, அதான் அவன் செத்துட்டான்ல, இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லும் போது அந்த காங்கை நான் பழி வாங்கியே தீருவேன், ஏன்னா என் க்ரூவில் பாதி பேர் அதுதான் கொண்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அமெரிக்கன் பைலட் ரொம்பவே காண்டாகி கத்துறாரு. ஏங்க உங்களை காப்பாற்றுறதே அந்த காங் தான், அதை போய் சாகடிக்க போகிறீங்களா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு சண்டை நடக்குதா. அதெல்லாம் மறுபடியும் என்ன ஆகுறாங்கன்னா நம்ம ஜேம்ஸோட டீம் அந்த அமெரிக்கன் பைலட்டு அதுக்கப்புறம் கார்னலோட டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிடுறாங்க. இந்த கார்னலோட டீம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு மறுபடியும் போய் அந்த காங்கை அட்டாக் பண்ணலான்னு போகிறாங்க. நம்ம ஜேம்ஸோட டீம் பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இது எதுவுமே தெரியாமல் நம்ம காங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக வானத்தில் இருக்க அந்த சீனரிஸை அழகாக பார்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த கார்னல் நம்ம காங்கை போட்டு தள்ள போகிறாரு அப்படின்றது தெரியாமல் அது உட்காந்துட்டு இருக்கு. பிகாஸ் காங் வந்து ஒரு நல்ல மான்ஸ்டர் தான், அது பேச்சுக்கு யாரும் போகாத வரைக்கும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னல் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கை கொள்றதுக்கு ட்ராப்பை செட் பண்ணுறான். ஸோ ஏகப்பட்ட ஃபயர்ஸ்லாம் வந்து நம்ம காங் அட்டாக் பண்ணுற மாதிரி நம்ம காங்கோ அதை பார்த்துட்டு ஓடி போய் கார்னல் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது கார்னலோட டீம் பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ண ட்ராப் மூலமா காங் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காங் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பில் எரிஞ்சு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் அந்த பைலட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம கார்னலை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் காங்கை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரல் க்ராலர் ஒன்று இருக்குது. ஸோ இவங்க கொண்டது ஒன்று தான், இன்னொன்று வந்துருச்சு. அது நம்ம காங்கை அடிக்கலான்னு வரும்போது அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருந்து நம்ம காங் பார்த்தீங்கன்னா முழிச்சிடுது. இதை பார்த்தோன்னே ஜேம்ஸோட டீம் தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம கார்னல் இருக்கார்ல, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு அங்கே நின்று டைலாக் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே நசுக்கி நம்ம கார்னலில் நம்ம காங் போட்டு தள்ளிடுது. ஸோ ஸ்க்ரல் காலர் கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஜேம்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க நடந்து வந்து காலையிலே ஆகிடுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் பைலட் சொன்ன மாதிரியே இதுக்கெல்லாம் தலைவன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரல் காலர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸோட டீமை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம காங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸோட டீமை காப்பாற்றுது. அந்த மிகப்பெரிய ஸ்க்ரல் க்ராலர் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கார்னல் செத்து போயிருப்பார் நைட்டு. ஆனால் கார்னல் செத்து போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க க்ரூ மெம்பர்ஸ், அதாவது அந்த மிலிட்ரி மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்னலே இல்லை, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கூட வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த கார்னலோட அந்த க்ரூ மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸோட டீமும் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த ஸ்க்ரல் காலர் கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம காங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரல் காலர் மிகப்பெரிய ஸ்க்ரல் காலரை நாக்கு பிடிச்சி வெளியே இழுத்து கொடூரமாக கொண்டுடுது. ஸோ கடைசி ஸ்க்ரல் காலரையும் பார்த்தீங்கன்னா நம்ம காங் போட்டு தள்ளிடுது. இப்போ நம்ம ஜேம்ஸோட டீமும் தப்பிக்கிறாங்க. ஸோ அவங்க தப்பிச்சு போகும்போது பார்த்திங்கன்னா எப்படியோ வெளியே கம்யூனிகேட் பண்ணி ஹெலிகாப்டர்ஸை வர வச்சிடறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஜேம்ஸோட டீமையும் மீதி இருக்க மெம்பர்ஸையும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சோடனே நம்ம காங் பார்த்திங்கன்னா மாற தட்டி இது என்னோட காடுடா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கர்ஜனை இடுறாரு. அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் காங் ஸ்கல் ஐலாண்டோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்கல் ஐலாண்டோட ஸ்டோரி என்னன்னா, இந்த மொனார்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1972 ஸ்கல் ஐலாண்ட் அப்படின்றத ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே காங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மிருகம் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை அழிக்கணுன்றதுக்காக தான் போகிறாங்க. அதாவது அந்த டைம்லேருந்து அந்த மொனார்க்கை சொல்கிறேன். நீங்கள் காட்ஸில்லா vs காங்கில் மொனார்க் தான் காங்கே ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் அவங்க தான் அழிக்கவே போகிறாங்க.
பிகாஸ் அது 72ல் இருந்த ஒரு மொனார்க்கோட டீம். ஸோ அவங்க அழிக்கலான்னு போகும்போது நம்ம காங் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையுமே துவம்சம் பண்ணிடுது. அப்புறமா தான் தெரியுது அங்கே காங்கை தாண்டி மிகப்பெரிய ஒரு கொடூரமான உயிரினம் இருக்குது, அதாவது ஸ்க்ரல் க்ராலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலே அதுதான் ஒரு கெட்ட உயிரினம், காங் உண்மையிலே ஒரு நல்ல மான்ஸ்டர் தான் அப்படின்றத கடைசியாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க, காங் என்ன பண்ணுச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதையே ரொம்பவே சிம்பிளான ஒரு கதை தான். அதாவது இந்த மான்ஸ்டர் வர்ஸில் காங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பிகாஸ் காட்ஸிலா vs காங் அப்படின்ற ஒரு ரைவல்ரியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தையே எடுத்துகிட்டு வந்தாங்க WB. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதையே. சொல்லி முடிச்சிருப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஷார்ட்டாக காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் காட்ஸிலா படத்தையும் சீக்கிரமாக சொல்லி முடிக்க ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக காட்ஸிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் படம் வரதுக்குள்ளே நம்ம இந்த மான்ஸ்டர் வர்ஸ் மூவிஸை கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்ட் டு டெக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு டெக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல சொல்றேன்.